வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற பல பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கவலை பள்ளி கட்டணம். ஒவ்வொரு வருஷமும் தனியார் பள்ளிகள் இஷ்டத்துக்கு கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே போனா சாதாரண மக்கள் என்ன பண்றது? அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக ஃபீஸ் கேட்டா அதை தட்டி கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது எங்கு எப்படி புகார் அளிப்பது, கல்வி உரிமைச் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு தனியார் பள்ளியும் தங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கட்டணத்தை நிர்ணயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழு செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பள்ளிக்கும் உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை பொறுத்து இந்த குழுதான் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்டணத்தை நிர்ணயம் செய்யும். இந்த குழு நிர்ணயித்த கட்டணத்தை விட ₹1 கூட பள்ளிகள் அதிகமாக வசூலிக்க கூடாது. அடுத்ததா RTE சட்டம். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இந்த RTE மூலமாக பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் கல்வி கட்டணம், சீருடை, புத்தகம், நோட்டு என எந்த ஒரு பெயரிலும் 1 பைசா கூட கட்டணம் வசூலிக்க கூடாது. மீறி வசூலித்தால் அது சட்டப்படி குற்றமாகும். சரி, இப்போ ஸ்கூல்ல அதிக கட்டணம் கேட்கறாங்க, என்ன செய்யலாம்? ஆதாரம் சேகரியுங்கள். உங்ககிட்ட கட்டணம் கேட்டு வந்த நோட்டீஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், டைரியில் எழுதிய குறிப்பு அல்லது அதிக கட்டணம் செலுத்தியதற்கான ரசீது இருந்தால் அதை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளியில் கேளுங்கள். அரசாங்கம் நிர்ணயித்த கட்டண விவரத்தை பள்ளியின் தகவல் பலகையில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது குறித்து முதலில் பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்புங்கள். பள்ளி நிர்வாகம் சரியான பதில் அளிக்கவில்லை என்றால் நீங்கள் புகார் அளிக்க வேண்டிய இடங்கள்: முதன்மை கல்வி அலுவலர், உங்கள் மாவட்டத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலரிடம் ஆதாரங்களுடன் எழுத்துப்பூர்வமாக புகார் மனு அளிக்கலாம். கட்டண நிர்ணய குழு, நேரடியாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழு அலுவலகத்திற்கு தபால் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ உங்களின் புகாரை ஆதாரங்களுடன் அனுப்பலாம். கல்வி உதவி எண், தமிழக அரசின் கல்வித்துறை உதவி மைய எண்ணான 14417 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். இது மட்டுமில்லாமல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அல்லது CM ஹெல்ப்லைன் 1100க்கும் அழைத்து புகார் தெரிவிக்கலாம். நண்பர்களே, கல்வி என்பது வியாபாரம் அல்ல, அது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை. பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி குற்றம். உங்க உரிமையை விட்டுக் கொடுக்காதீங்க. ஆதாரங்களோட தைரியமா கேள்வி கேளுங்க, புகார் அளிங்க. இந்த தகவல் பல பெற்றோர்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இதுபோல சட்ட ரீதியான பல விழிப்புணர்வு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சட்டமன் வினோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.